வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளில் வழங்கப்படும் விவாகரத்து கடன் வழங்கல் கணக்குகள் தொடர்பான தீர்ப்புகளை இலங்கையில் அங்கீகரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவிப்பு. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்து 3 சபைகளில் குலுக்கல் மூலம் தலைமை பதவி பெற்றதாக தகவல். முன்னாள் பாதுகாப்பு தலைவர்கள் மற்றும் பலம் வாய்ந்த 26 அரசியல்வாதிகள் தொடர்பாக சட்டவிரோத சொத்து பெறுதல் குறித்த விசாரணைகள் ஆரம்பம். ஐக்கிய நாடுகளின் கோரிக்கையை இலங்கை நிராகரித்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள். தொடர்வது விரிவான செய்திகள். இஸ்ரேல் ஈரான் முரண்பாடு தொடர்பான நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்று கூறிய எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் நடைபெற்ற அமர்வின் போது சபையில் எழுந்து நின்று எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சூழ்நிலையில் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க தாம் பெரும்பான்மையுடன் இருக்கிறோம் என்பதற்காக ஆளும் தரப்பு தாண்டோடித்தனமாக செயல்படுகிறது என்று எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுவதை மறுத்து அனைத்து விதமான நடவடிக்கைகளும் சபையின் நடைமுறை விதிகளுக்கு ஏற்ப நடைபெறுகின்றன என்று கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்க்கட்சி தலைவரின் கட்சியில் பல தலைவர்களாக உள்ளனர். ஒருவர் எதையாவது கூறினால் அதை தூக்கி செல்ல ஏனையோர் நிழல் குடையாக நடக்கக்கூடாது. சிலர் பண்டிதர்கள் போல பேசுவதால் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களின் பக்கம் சாய்ந்தால் சிக்கலில் விழ வாய்ப்பு கொண்டு பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதை குறித்து பிரதானமானவர்கள் உரையாற்றலாம். எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் பிரதமர் கொரோனா போதுமானவர்கள். ஆனால் இங்கு அனைவரும் பேச முயல்கிறார்கள் என்றும் இது ஒழுங்கற்ற நடவடிக்கையாகும் என்றும் கூறினார். இதைத் தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி தயாசிரி ஜெயசேகர், எதிர்க்கட்சியில் 12 கட்சிகள் உள்ளதால் 12 தலைவர்கள் உள்ளனர். இது ஒரே கட்சி அல்ல, பல்வேறு கட்சிகள் சேர்ந்து கூட்டமைப்பாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். அதைத் தொடர்ந்து சஜித் பிரேமதாச பதிலளித்த போது, நான் பண்டிதர்களுடன் பணியாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கீழ்மட்ட அரசியல் செயல்பாட்டில் ஈடுபடுபவர்களுடன் அல்ல, அறிவாற்றல் வாய்ந்தவர்கள் மற்றும் நுண்ணறிவாளர் பண்டிதர்களுடன் இருக்க விரும்புகிறேன் என்று தெரிவித்திருந்தார். நாகை இலங்கை காங்கேசந்துறை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை கடல் சீற்றம் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அது நேற்று மீண்டும் இயங்க தொடங்கியதாக தமிழக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பயணிகள் கப்பல் சேவை கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்டது. நாகை துறைமுகத்திலிருந்து காங்கேசந்துறையை நோக்கி சிவகங்கை என்ற கப்பல் சுபம் என்ற தனியார் நிறுவனத்தின் மூலம் சனிக்கிழமைகள் தவிர்த்து மற்ற நாட்களில் இயங்குகிறது. பருவநிலை காரணமாக கடலில் ஏற்படும் சீற்றத்தால் இதுபோன்ற கப்பல் போக்குவரத்து இடைநிறுத்தம் செய்யப்படுவது வழக்கமானதொரு நடவடிக்கை. அந்த வகையில் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட எச்சரிக்கையை தொடர்ந்து ஜூன் 13ஆம் தேதி வரை சேவையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்த எச்சரிக்கை சமீபத்தில் திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து நேற்றைய தினம் கப்பல் சேவை மீண்டும் வழக்கப்படி ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கமைய சிவகங்கை கப்பல் 95 பயணிகளோடு நாகை துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு இலங்கையின் காங்கேசந்துறை துறைமுகத்தை எட்டியது. பின்னர் இங்கிருந்து 108 பயணிகளோடு இலங்கையிலிருந்து புறப்பட்ட அந்த கப்பல் மாலை நேரத்தில் நாகை துறைமுகத்திற்கு திரும்பியது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளிநாடுகளில் வழங்கப்படும் விவாகரத்து தீர்ப்புகள், கடன் வழங்கல் மற்றும் பெறுதலுடன் தொடர்புடைய கணக்குகள் தொடர்பான தீர்ப்புகளை இலங்கையில் அங்கீகரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வெளிநாட்டு தீர்ப்புகளை பரஸ்பரமாக ஏற்றுக்கொள்வது, பதிவு செய்தல் மற்றும் வலுவூட்டல் என்ற சட்டத்தின் கீழான கட்டளைகள் குறித்து விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இதுவரை வெளிநாட்டு தீர்ப்புகளை பரஸ்பரமாக ஏற்றுக்கொள்ளும், பதிவு செய்யும் மற்றும் அமல்படுத்தும் தனிப்பட்ட சட்டம் இல்லை. இதனை தீர்க்கும் வகையில் 2024ஆம் ஆண்டில் 49ஆம் இலக்க சட்டமாக புதிய சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்திற்கான நடைமுறை கட்டளைகள் மற்றும் ஒழுங்கு விதிகள் இதுவரை அமையவில்லை. எனவே எந்த நாடுகளின் தீர்ப்புகள் இலங்கையில் செல்லுபடியாகும் என்பதற்கான புதிய ஒழுங்கு விதிகள் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வெளிநாடுகளில் கடன் தருவோர் மற்றும் பெறுவோர் இடையிலான பிணக்குகளை தீர்ப்பதற்கான வழிகாட்டுதல்களும் வகுக்கப்பட்டுள்ளது. விவாகரத்து தொடர்பான வெளிநாட்டு தீர்ப்புகளையும் இலங்கையில் அங்கீகரிக்க தேவையான சட்ட வழிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நிபந்தனைகளின் அடிப்படையில் மட்டுமே அவை செல்லுபடியாகும். இந்த சட்டம் குற்றவியல் தொடர்பான தீர்ப்புகள் மற்றும் தண்டனைகளை உள்ளடக்காது. விவாகரத்து மற்றும் நிதி முரண்பாடுகள் தொடர்பான தீர்ப்புகளுக்கு மட்டுமே இது பொருந்தும். இந்த நிலையில் எந்தெந்த நாடுகளின் தீர்ப்புகள் அங்கீகரிக்கப்படும் என்பதற்கான விவரங்களோடு கூடிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. எமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களின்படி சட்டத்துக்கேற்ப வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. அதன்படி ஒழுங்கு விதிகள், நடைமுறை கட்டளைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீண்ட காலமாக நிலவி வந்த சட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண முடியும். தற்போது 53 நாடுகளின் தீர்ப்புகள் இலங்கையில் செல்லுபடியாகும் வகையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த சட்டம் இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக செயல்பாடுகளை மேலும் வினைத்திறனுடன் செய்ய வழிவகுக்கும் என்றும் அவர் விளக்கினார். முன்னாள் பாதுகாப்பு தலைவர்கள் மற்றும் பலம் வாய்ந்த 26 அரசியல்வாதிகள் தொடர்பாக
சட்டவிரோத சொத்து பெறுதல் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விசாரணைகளின் முடிவில் அவர்களின் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவர்களின் சொத்துக்கள் சட்டவிரோதமாக குவிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவு அதிகாரிகள் தற்போது நடவடிக்கையில் இறங்கியுள்ளார்கள். இந்த அரசியல்வாதிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை தலைவர்கள் தொடர்பாக ஏற்கனவே விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து எதிர்வரும் நாட்களில் வாக்குமூலங்கள் பெறப்படும் என்றும் தெரிகின்றது. சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பாக விசாரணைக்கு உட்படுவோரில் முன்னாள் கூட்டுப்படை தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா உட்பட பலர் இடம்பெற்றுள்ளனர். விசாரணைகளில் உள்ள மற்ற அதிகாரிகளாக மஹிந்த ஜாபா அபிவர்த்தன, மஹிந்த அமரவீர சாமர சம்பத் தசாநாயக, திலும் அமனுகம, ரோஹித அபேகுணவர்த்தன, பவித்ரா வன்னியாராச்சி, கஞ்சன விஜயசேகர, சாகல ரத்நாயக, திஸ்ஸ குட்டியாராச்சி, வஜ்ர அபேவர்த்தன, மஹிபால ஹேரத், அனுர பிரியதர்ஷன ஜாபா, மனுஷ நாணயக்கார, வடிவேல் சுரேஷ், துஷார சஞ்சீவ பத்ரன, ஹர்ஷன ராஜகருணா, சாணக்கியன் ராசமாணிக்கம், சிவனேசத்துறை சந்திரகாந்தன், எம் சந்திரசேன மற்றும் சாந்த அபிஷேகர் ஆகியோர்கள் உள்ளடங்குகின்றனர். இந்த பட்டியலில் உள்ளவர்களுக்கு எதிராக சட்டத்திற்கு ஏற்ப நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சட்டவிரோத சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட பின்னர் அவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து கந்தகெட்டிய பிரதேச சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நவரத்ன முதியான்சலாகி விஜயபால என்ற உறுப்பினர் அந்த கட்சியிலிருந்து உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளார். அதே நேரம் கட்சியிலிருந்து அதிக வாக்குகளை பெற்ற கொலன்னாவ நகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நரயன்பிட்டே சுசில்குமார கொஸ்தா என்ற உறுப்பினரும் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டாரவின் கையொப்பத்தோடு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இடைநிறுத்தங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக பல உள்ளூராட்சி சபைகளில் இருந்தும் இதேபோன்று சஜித்தின் உறுப்பினர்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்தும் 3 சபைகளில் குலுக்கல் மூலம் தலைமை பொறுப்பை பெற்றுள்ளது. ஏற்கனவே மடகம மற்றும் தெகியோவிட் பிரதேச சபைகளில் 2 கட்சிகளுக்கு இடையிலான தவிசாளர் தெரிவின் வாக்கெடுப்பின் போது சமமான வாக்குகள் கிடைத்ததால் குலுக்கல் மூலம் தேசிய மக்கள் சக்தி தவிசாளர் பொறுப்பை பெற்றிருந்தது. இந்த நிலையில் சொரணா தோட்ட பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்திக்கு குலுக்கல் மூலம் தவிசாளர் பொறுப்பும் கிடைத்துள்ளது. இலங்கை கடல் பகுதியில் நீண்டகால உணவு பாதுகாப்பை மதிப்பீடு செய்வதற்கான ஆராய்ச்சிக்காக தமது ஆய்வு கப்பலை அனுமதிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளின் கோரிக்கையை இலங்கை நிராகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆய்வு கப்பலை 2025 ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 20 வரை இலங்கையின் கடல் எல்லைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று ஐநா சபை கேட்டிருந்தது. இலங்கை அரசாங்கம் இந்த கோரிக்கையை நிராகரித்ததற்கான காரணமாக வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களை அனுமதிக்க உள்ள நிலையான நடைமுறைகள் இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை என்ற தாமதத்தை ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலைமையினால் ஆய்வு கப்பலின் வருகை தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது நேரடி நிதி இழப்புகளை மட்டுமல்லாமல் பசுமை காலநிலை நிதியத்தின் கீழ் நிதியளிக்கப்படும் காலநிலை மாற்றம் தொடர்பான திட்டங்களின் செயல்திறனை பாதிக்கக்கூடும் என்றும் ஐநா எச்சரித்துள்ளது. அதனால் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறும் மேலும் தங்கள் கொடியின் கீழ் ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்கான அனுமதியை வழங்குமாறும் இலங்கை அரசாங்கத்திடம் ஐநா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. தாக்குதலுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வரும் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநகர சபை உறுப்பினர் ஒலுவதுகுய சந்தமாலியின் உடல்நிலை குறித்து விசாரிக்க திருக்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினரான சந்தமாலி ஜூன் 16ஆம் தேதி கொழும்பின் புதிய மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான சிறப்பு மன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு வீடு திரும்பும் போது அடையாளம் தெரியாத குழுவினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தாக்குதலில் அவர் காயமடைந்து சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலுக்கு பின்னால் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் இருப்பதாக சந்தமாலி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது.